அவமானம் ஒரு உலகளாவிய அனுபவம். நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு முறையாவது சந்திக்கும் ஒரு வலியை பற்றியது. அதுதான் அவமானம். ஒரு சில வார்த்தைகள், ஒரு பார்வை அல்லது ஒரு புறக்கணிப்பு நம் இதயத்தில் ஏற்படுத்தும் காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த கணம் உலகம் நம்மை பார்த்து சிரிப்பது போல தோன்றும். நமது தன்னம்பிக்கை உடைந்து நாம் தனிமைப்படுத்தப்படுவது போல உணர்வோம். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அந்த கணம் உண்மையிலேயே நமது சக்தியை குறைத்து விட்டதா? இல்லை. அவமானம் என்பது ஒரு தீப்பொறி மட்டுமே. அது நம்மை எரித்து சாம்பலாக்கப் போகிறதா அல்லது நம்மை பொன்னாக உருமாற்றப் போகிறதா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் நம் கைகளில்தான் உள்ளது. அவமானத்தை எதிர்கொள்வது என்பது ஒரு தற்காலிக உணர்ச்சியை அல்ல, மாறாக உள்வலிமையின் கலையை கற்றுக்கொள்வதாகவும். அவமானம் என்பது ஒருவரின் மதிப்பை, மரியாதையை பொதுவெளியிலோ அல்லது தனிப்பட்ட ரீதியிலோ குறைத்து மதிப்பிடுவது. விமர்சனத்திற்கும் அவமானத்திற்கும் பெரிய வேறுபாடு உள்ளது. விமர்சனம் என்பது உங்கள் செயலை, ஆக்ஷனரை நோக்கி இருக்கலாம். ஆனால் அவமானம் என்பது உங்கள் இருப்பை, பீயிங் நோக்கியது. நீங்கள் இதை சரியாக செய்யவில்லை என்பது விமர்சனம். உங்களால் எதையும் சரியாக செய்ய முடியாது, நீங்கள் ஒரு முட்டாள் என்பது அவமானம். இந்த உளவியல் தாக்குதல் உடனடியாக நமது ஃபைட் ஆர் ஃப்ளைட் உணர்வை தூண்டுகிறது. மூளை அட்ரினலின் சுரகிறது, இதயம் வேகமாக துடிக்கிறது. நாம் ஒன்று கோபமாக பதிலளிக்க தூண்டப்படுவோம், அல்லது அங்கிருந்து ஓடி ஒளிய தோன்றும். அவமானம் என்பது வெளிப்புறத்தில் இருந்து வரும் ஒரு தாக்குதல் அல்ல, அது நம் மனதிற்குள் நாம் கொடுக்கும் ஒரு எதிர்வினையே. இந்த எதிர்வினையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவமானத்தின் சக்தியை நாம் அணைத்துவிட முடியும். நாம் அவமானத்தை சந்திக்கும் பொழுது ஒரு வினாடியில் பதிலளிக்கவோ அல்லது பதிலடி கொடுக்கவோ நம் மனம் துடிக்கும். ஆனால் அந்த முதல் வினாடிதான் மிகவும் ஆபத்தானது. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிக்கும் போது நீங்கள் அவமானப்படுத்தியவரின் கைகளில் உள்ள கைப்பாவையாக மாறிவிடுகிறீர்கள். அதனால் 5 வினாடி விதியை பயன்படுத்துங்கள். அவமானப்படுத்தும் வார்த்தைகள் காதில் விழுந்தவுடன் உடனடியாக பதிலளிக்காமல் 5 வினாடிகள் ஆழமாக மூச்சு விடுங்கள். 1, 2, 3, 4, 5 என்று எண்ணுங்கள். இந்த 5 வினாடிகளில் உங்கள் மூளைக்கு சிந்திக்கும் நேரம் கிடைக்கிறது. உணர்ச்சி ஆறும், புத்தி தெளிவாகும். இந்த இடைவெளிதான் உங்களை உணர்ச்சி கூண்டிலிருந்து விடுதலை செய்யும் சாவியாகும். பொறுமையாக இருக்கும்போது உங்கள் பதிலின் தரம் உயர்கிறது. அது அவமானப்படுத்தியவரை விட உங்களை ஒருபடி மேலே உயர்த்துகிறது. ஒருவன் வீசும் கல் உங்களை தாக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு வலுவான தற்காப்பு கவசத்தை அணிந்திருக்க வேண்டும். அந்த தற்காப்பு கவசம்தான் உங்கள் சுயமதிப்பு. உங்களை பற்றி உங்களுக்கே இருக்கும் அபிப்பிராயம்தான் அது. அவமானப்படுத்துபவர் உங்கள் மீது கல்லெறியும் போது உங்கள் சுயமதிப்பு வலுவாக இருந்தால் அந்த கல் அந்த கவசத்தின் மீது பட்டு திரும்பி சென்றுவிடும். உங்கள் இதயம் காயப்படாது. உங்கள் மதிப்பை, உங்கள் திறமையை, உங்கள் அன்பை யாரோ ஒருவரின் ஒற்றை வார்த்தையில் தீர்மானிக்க நீங்கள் யாருக்கும் உரிமை கொடுக்கக்கூடாது. நீங்கள் யார், நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள், உங்கள் கனவுகள் என்ன என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் மற்றவர்களின் அவதூறு ஒரு பொருட்டல்ல. தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே கண்ணாடியை பார்த்து, நான் மதிப்புமிக்கவன், நான் பலமுள்ளவன், என்னால் முடியும் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அவமானம் ஒரு வலிமிகுந்த தகவல். அதை வெறும் தாக்குதலாக பார்க்காமல் ஒரு தகவல் தொகுப்பாக, டேட்டா பாயிண்ட், பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அவமானத்தில் ஒரு துளியாவது உண்மை இருக்கிறதா? உங்களின் வளர்ச்சியில் நீங்கள் கவனிக்க தவறிய ஒரு குறைபாட்டை யாரோ ஒருவர் சுட்டிக்காட்டிவிட்டாரா? சில சமயங்களில் ஒரு மோசமான வார்த்தைக்கு பின்னால் ஒரு கசப்பான உண்மை ஒளிந்திருக்கலாம். உதாரணத்திற்கு, உன் பேச்சு சரியில்லை என்று ஒருவர் சொன்னால் அதை அவமானமாக கருதாமல் உங்கள் பேச்சு திறமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பீடாக எடுத்துக்கொள்ளுங்கள். உணர்ச்சிகளை அகற்றிவிட்டு உண்மையின் விதையை மட்டும் தேடி பாருங்கள். விதை கிடைத்தால் அதற்கு உரம் போட்டு வளருங்கள்.
எதுவும் இல்லை என்றால் அந்த காற்றை சுத்தமாக புறக்கணியுங்கள். அவமானங்களை 2 வகையாக பிரிக்கலாம். உண்மை அவமானம், அதாவது ஒரு உண்மையான குறைபாட்டை தாக்குவது, மற்றும் பொய் அவமானம், பொறாமையாலோ அல்லது வெறுப்பாலோ தாக்குவது. பொய் அவமானங்களை சமாளிப்பது எளிது. பொறாமை கொண்டவர் உங்களை தாக்கும்போது நீங்கள் உயரத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர் மீது கோபப்படுவதற்கு பதில் அவருக்கு மனதிற்குள் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை அவர் ஒரு போட்டியாளராக, ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார். அதுவே உண்மை அவமானமாக இருந்தால் அதை சுட்டி காட்டியவரை விட அந்த பிரச்சனையை சரி செய்வதில்தான் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். வடிகட்டி பாருங்கள். இந்த வார்த்தை வருபவரின் தனிப்பட்ட வெறுப்பா அல்லது என்னுடைய கவனக்குறைவா? கேள்விக்கு விடையளிக்கும் போது உங்கள் பாதை தெளிவாகவும், சில சமயங்களில் வார்த்தைகளை விட மௌனம் அதிக சக்தி வாய்ந்தது. அவமானப்படுத்தியவர் உங்களிடமிருந்து உணர்ச்சி பூர்வமான எதிர்வினையை தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சண்டையிட்டாலோ, அழுதாலோ அல்லது பதிலுக்கு திட்டினாலோ அவர் வெற்றி பெற்றதாக உணர்வார். ஆனால் நீங்கள் எந்த எதிர்வினையும் காட்டாமல் ஒரு புன்னகையுடன் அல்லது கண்ணியமான மௌனத்துடன் விலகிச் சென்றால் அதுவே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது உங்கள் மனதின் வலிமையை காட்டுகிறது. நீங்கள் பேசத் தேவையில்லை. உங்கள் அமைதி, உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணம் ஆகியவை பேசுவதை காட்டிலும் அதிக சத்தமாக பேசும் மௌனம் என்பது உங்கள் கண்ணியத்தை காக்கும் மிக உயர்ந்த ஆயுதம். எல்லா அவமானத்திற்கும் ஒரே ஒரு நிரந்தரமான பதில்தான் உண்டு. அது உங்களின் அபாரமான வெற்றி. இன்று உங்களை யார் கேலி செய்கிறார்களோ நாளை அவர்கள் உங்களின் சாதனைகளை பார்த்து கைத்தட்ட வேண்டும். இதுதான் உன்னதமான பழிவாங்கல். அவமானத்தால் வரும் வலியை ஒரு எரிபொருளாக ஃபியூல் மாற்றுங்கள். அந்த கணம், இனிமேல் இப்படி ஒரு அவமானத்தை சந்திக்க கூடாது என்று நீங்கள் எடுக்கும் சபதம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் சக்தியாக மாறுகிறது. சிலர் முடக்கப்படுகிறார்கள், சிலர் முன்னேறுகிறார்கள். அவமானம் உங்களுக்குள் இருக்கும் அந்த இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற தீயை தூண்டிவிடுகிறது. ஒருவேளை அவமானம் நேராமல் போயிருந்தால் நீங்கள் இன்றிருக்கும் இடத்தை விடவும் சாதாரணமாக இருந்திருக்கலாம். அவமானத்திற்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான் உங்களின் வளர்ச்சிக்கான படிக்கட்டு. இன்றைய உலகில் அவமானங்கள் வெறும் பொதுவெளியோடு முடிவதில்லை. சமூக ஊடகங்கள் வழியாகவும் நம்மை தாக்குகின்றன. அநாமதேய பெயர்கள், பின்னால் இருந்து வரும் வெறுப்பு வார்த்தைகள் நமது மன அமைதியை குலைக்கின்றன. நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு கோழை வீசும் வார்த்தைகளுக்கு உங்கள் நிஜ வாழ்க்கையில் எந்த மதிப்பும் இருக்கக்கூடாது. ட்ரால்ஸ் மற்றும் வெறுப்பு பரப்புபவர்கள் உங்களிடமிருந்து எதிர்வினையை, சண்டையை, உங்கள் நேரத்தை எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் சிறந்த பதில் அவர்களை தடை, பிளாக் செய்வது, புறக்கணிப்பது, இக்னோர், அல்லது மிக சாதாரணமாக கடந்து செல்வது. நிஜ உலகில் இருக்கும் உங்கள் கனவுகளுக்கு செலவிட வேண்டிய ஆற்றலை நிழல் உலகில் உள்ள ட்ரால்களுக்கு செலவிடாதீர்கள். நீங்கள் ஒரு அவமானத்தை சந்திக்கும் போது உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவராக, விக்டிம், நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது வெற்றியாளராக, விக்டர், நினைக்கிறீர்களா? இந்த சட்டகத்தை ஃப்ரேமோ மாற்றுவது மிக முக்கியம். பாதிக்கப்பட்டவர் தன் வலியை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார். வெற்றியாளர் அந்த வலியை கடந்துதான் கற்றுக்கொண்டதை பற்றியே பேசுவார். நீங்கள் சொல்லும் கதையின் ஹீரோ நீங்கள்தான். இந்த கதை ஒருவன் அவமானத்தால் தோற்றான் என்றல்லாமல், ஒருவன் அவமானப்படுத்தப்பட்டான், ஆனால் அந்த அவமானத்தை தன் பலமாக மாற்றி சாதித்து காட்டினான் என்று மாற வேண்டும். இந்த சட்டக மாற்றம் உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தையும் சவால்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையையும் உருவாக்குகிறது. சாதாரண மனிதர்கள் மட்டுமன்றி வரலாற்றில் மிகச் சிறந்த தலைவர்களும் சாதனையாளர்களும் கடுமையான அவமானங்களை சந்தித்துள்ளனர். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட அவமானம். நெல்சன் மண்டேலா பல தசாப்தங்களாக சிறையில் அடைக்கப்பட்ட அவமானம். தாமஸ் எடிசன் உன்னால் ஒளியை கண்டுபிடிக்க முடியாது என்று கேலி செய்யப்பட்ட அவமானம். இவர்களெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பதிலளித்திருந்தால் உலகம் இழந்திருக்கும். அவர்கள் அவமானத்தை ஒரு தடங்கல், ஆப்ஸ்டக்கிள் என்று பார்க்காமல்
தங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு குலுங்கல், மைனர் ட்ரெமர் என்று பார்த்தார்கள். அவமானப்படுத்தப்பட்ட மனிதர்கள் பலர் தாங்கள் அவமானப்படுத்தியவர்களுக்கு சமமாக பதிலளிப்பதில் கவனம் செலுத்தாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் வரலாற்றை மாற்றுவதில் கவனம் செலுத்தினார்கள். அவமானத்தை எதிர்கொள்ளும் போது சுயமரியாதையை இழக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம். எப்போது மௌனம் காக்க வேண்டும், எப்போது விலகிச் செல்ல வேண்டும், எப்போது ஒரு தெளிவான எல்லையை, பவுண்டரி வரையறுக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபர் திரும்ப திரும்ப உங்களை அவமானப்படுத்தினால் அது ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக மாறுகிறது. அங்கே நீங்கள் மௌனம் காக்க வேண்டியதில்லை. மாறாக, தயவு செய்து என்னை இப்படி பேசாதீர்கள், இது எனக்கு சங்கடத்தை அளிக்கிறது என்று உறுதியாகவும் கண்ணியமாகவும் உங்கள் எல்லையை வரையறுங்கள். இந்த எல்லை தான் உங்கள் மனதின் அமைதியை பாதுகாக்கும் காவலரன். மற்றவர்களை காயப்படுத்தாமல் உங்களை பாதுகாக்க நீங்கள் பயப்படக்கூடாது. அவமானத்தை கையாளும் மிக உயர்ந்த படிநிலை மன்னிப்பு. மன்னிப்பு என்பது அவமானப்படுத்தியவருக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு அல்ல. அது உங்களின் மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் விடுதலை. நீங்கள் தொடர்ந்து அந்த அவமானத்தை பற்றி சிந்திக்கும் ஒவ்வொரு வினாடியும் அந்த நபர் உங்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அவர்களை மன்னிக்கும் போது நீங்கள் அந்த உணர்ச்சி கைவிலங்குகளை உடைத்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். அவர்களின் வார்த்தைகள் அல்லது செயல்கள் தவறு என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களின் தவறுக்காக உங்கள் மன அமைதியை ஏன் பலி கொடுக்க வேண்டும்? மன்னிப்பது என்பது அவர்கள் செய்தது சரி என்று ஒப்புக்கொள்வது அல்ல. உங்கள் இதயம் இனி அந்த காயத்தை தாங்காது என்று முடிவெடுப்பது. அவமான சம்பவம் முடிந்துவிட்டது. இனி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் பயணத்தை தொடர வேண்டும். அவமானத்தை கடந்து செல்ல ஒரே வழி உங்கள் இலக்குகளை நோக்கிச் செல்வதில் மீண்டும் மூழ்கி விடுவதுதான். ஒரு மாணவனாக இருந்தால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். ஒரு தொழில் அதிபராக இருந்தால் உங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். ஒரு கலைஞராக இருந்தால் உங்கள் படைப்பில் மூழ்கிவிடுங்கள். உங்கள் கவனம் அவமானத்தின் மீதிருந்து உங்கள் கனவுகளின் மீது திரும்பும் போது அந்த அவமானம் தானாகவே உங்கள் வாழ்வில் இருந்தும் நினைவிலிருந்தும் மங்கிவிடும். உங்கள் வெற்றிதான் உங்கள் சிறந்த பதிலடி. அந்த பதிலடியை தயாரிப்பதில் கவனம் செலுத்துங்கள். இறுதியாக, என் அன்புக்குரியவர்களே, அவமானம் உங்களை வரையறுக்க அனுமதிக்காதீர்கள். அவமானம் என்பது ஒரு சம்பவம். அது உங்கள் அடையாளம் அல்ல. நீங்கள் ஒரு பலசாலியானவர். நீங்கள் எல்லா காயங்களிலிருந்தும் மீண்டு வரக்கூடியவர். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் அங்கீகாரத்தில் இல்லை. அது உங்கள் இதயத்தில், உங்கள் செயலில், உங்கள் தன்னம்பிக்கையில் உள்ளது. யாரோ ஒருவர் உங்கள் மீது வீசிய வார்த்தைகள் உங்கள் இலக்கை பின்தொடர உங்களுக்கு கிடைத்த புதிய உந்து சக்தி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நிமிர்ந்து நில்லுங்கள். சவாலை எதிர்கொள்ளுங்கள். அவமானத்தை உரமாக்கி உங்கள் வாழ்க்கை பயிரை வளப்படுத்துங்கள். நீங்கள் மீண்டு வருவீர்கள். நீங்கள் சாதித்துக் காட்டுவீர்கள். அந்த தன்னம்பிக்கை உங்களிடம் உள்ளது. வாழ்த்துக்கள். இன்னும் இப்படிப்பட்ட உள் வலிமையை கூட்டும் வீடியோக்களை தவறாதீங்க நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் தினமும் மோட்டிவேஷனை ரிசீவ் பண்ணணும்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.